இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற இந்த ஜூஸை பத்தி கற்பகவல்லி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இது வந்து ஒரு வெள்ளை பூசணியும் வெள்ளரிக்காயும் ஆப்பிள் வச்சுட்டு ஒரு ட்ரிங்க் தான்மா. இதுல வந்து பெருசா வந்து நான் வந்து ஸ்வீட்னஸ் அதிகமா போடல, கொஞ்சமா தேன் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் பால் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். லேசா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் அந்த ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக. மற்றபடி வந்து இந்த ட்ரிங்க் வந்து இந்த சம்மர்ல வந்து நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் கூல் பண்றதுக்கு தேவையான தாது உப்புகள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். இதை பத்தின நீங்க உங்களுடைய தாட்டை ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா பேசலாம். ஜூஸ் அப்படின்னாலே ஒரு 10 ஸ்டெப் தள்ளி இருப்பேன். பிகாஸ் ஒரு வெஜிடபிளோ எந்த ஃப்ரூட்டுமே அதை அப்படியே சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாருக்குமே டீத் இருக்கு, ஸோ அதை கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த எஃபர்ட் தேவை. அதாவது இட்ஸ் நாட் ஓகேன்னு நான் கம்ப்ளீட்டா ஓகேன்னு அப்படி சொல்லலை, பட் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட இடத்துல மட்டும் ஜூஸஸ் எடுத்துக்கிட்டா இட்ஸ் மோர் தென் எனஃப். அதனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த ஜூஸ் குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த ஜூஸ் குடிச்சா லிவர் எல்லாம் கிளென்ஸ் ஆயிடும், அப்புறமா கட் கிளென்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற கான்செப்ட்காக ஒரு ஜூஸஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் ஓகே. அது தேவையும் இல்லை. அதே வெஜிடபிளையோ இல்லை அதே ஃப்ரூட்டையோ ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்பவே ஜாஸ்தி, நியூட்ரியன்ட் லாஸே இல்லாமல் கன்சியூம் பண்ணலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்டேஜஸ் எடுக்கும் போதே அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் பற்றி பேசும்போது கூலண்ட். சம்மருக்கு ஒயிட் பம்கின், குக்கும்பர் இது ரெண்டுமே வந்து கூலண்ட், பாடியை வந்து ஹீட் ஆகாம ஆல்கலைன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அசிடிக் மீடியம் போகாம பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் இதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். பட் இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லாம அதை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லணும் அப்படின்னா, இதை நீங்க கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபைபர் அப்படிங்கிறது மாறிடுது. ஸோ அதை நீங்க வடிகட்டிட்டீங்கன்னா இன்னும் அதோட பெனிஃபிட்ஸ் போயிடுது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜூஸா எடுத்துக்காம கன்சியூம் பண்ணலாம். பட் இது நான் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கா குடிக்கணும், ஒரு சுகரி பெவரேஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டா இஸ் அ குட் ஐடியா. அதில் ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கும் போது அது ஒரு ஸ்வீட்னராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து வெஜிடபிளும் ஃப்ரூட்டும் பண்ண வேண்டாங்கிறது நானே சொல்லியிருக்கேன். பட் ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு பேஸ் மாதிரி தான், எல்லாத்தோடையுமே வந்து மிக்ஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஆல்கலைன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வெஜிடபிளோடையும் மிக்ஸ் பண்ண முடியும். பட் இதே நீங்கள் வேற ஒரு ஃப்ரூட் சிட்ரிக்கா அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓகே. பிகாஸ் இந்த வெஜிடபிளும் சிட்ரிக் ஃப்ரூட்டும் சேர்ந்தா கட்ல வந்து டைஜஷன் இஷ்யூஸ் பொதுவாக காஸ் ஆகும். பட் ஆப்பிள்ல அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் அப்படியே எதோட வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கிறது இஸ் ஓகே. ஆப்பிள் ஆட் பண்ணிட்டா அதுவே ஒரு ஸ்வீட்னர் தான் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த ஹனி அப்படிங்கிறது இப்போ மேம் போட்டது கொஞ்சம் அந்த அந்த அளவுக்கு போட்டு குடிச்சா இஸ் ஓகே. பட் அதே நீங்க வந்து ஸ்வீட்டா வேணும்னு குடிச்சிங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் பெருசா கிடையாது, ஸ்பைக் ஆயிடும். பிகாஸ் இது ஆல்ரெடி ஒரு ஜூஸ், ஃபைபர் ரொம்ப கம்மியா இருக்க போது அதுல நீங்க ஹனியும் ஆட் பண்ணிருக்கீங்க, நிறைய ஆட் பண்ணீங்கன்னா உங்க சுகர் லெவல் ரொம்ப ஸ்பைக் ஆயிடும். ஆக்சுவலி தேங்காய் பால் கூட கொஞ்சம் நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா? ஆமா, அதுவே போதும். நம்ம தேன் கூட தேவையில்லை. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸ் தேவையா இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணுது. If I want to drink, I don't prefer all those. அதான் புரியுது. அதான் சோ அந்த மாதிரி ட்வீக் கூட பண்ணலாம். வடிகட்டாம குடிச்சீங்கன்னா ஒரு ஸ்மூதி மாதிரி இன்னும் பெட்டரா இருக்கும் அட்வான்டேஜஸ். இதை மீல் ரீப்ளேஸ்மெண்டா மட்டும் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான் சஜஷன். ஏன்னா இது ரொம்ப ஹெல்தின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இதை மட்டுமே ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல ஒரு லஞ்சாவோ எடுத்துக்கிறாங்க. அப்படி பண்ணீங்கன்னா கேலரியும் வேணா கம்மி பண்ணலாம் அந்த மீல்கானது, பட் நியூட்ரியன்ட் நமக்கு தேவையானது கிடைக்காது. இதோட ஒரு புரோட்டீனை கம்பைன் பண்ணி எடுத்தீங்கன்னா மீல் பேலன்ஸ்ட் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி வந்து வேற ஏதோ கார்பனேட்டட் பெவரேஜஸ், வேற ஏதாவது ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு பதிலா இது குடிச்சாக்க நம்ம ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். மெயினா வந்து இந்த சம்மருக்கு வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக மினரல்ஸ், தாது உப்புகள் நிறைய எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செலக்ட் பண்ணேன். டெஃபினெட்லி. இப்போ நீங்க கோகனட் மில்க் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ அது கேலரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இது நீங்க ஒரு மீலோ மாத்திட்டு கூட ஒரு ப்ரோட்டீனா வச்சிட்டீங்க அப்படின்னா, கூட ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியரா இருக்கும். ஸோ ஒரு வெஜிடபிளும் இருக்கு, குட் ஃபேட்ஸ்க்கு கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ என்ன லேக்கிங்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ அதை ப்ரோட்டீன் ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம், சுண்டல், வெஜிடேரியன். அது கூட சொன்னேன். இதுல வந்து நம்ம பாதாம் இல்லைன்னா முந்திரிய சேர்த்து அரைச்சிட்டாக்க ஒரு ஸ்மூத்தி மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். சிறுதானியத்தை வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாக்க ஒரு ஸ்மூத்தி மாதிரி வந்துடும். அப்படியும் குடிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கும். எஸ், ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் பேலன்ஸ். பட் இந்த கரண்ட் ஆப்ஷனுக்கு
சஜஸ்ட் பண்றேன். நீங்க ஒரு வாட்டி பைனாப்பிள் அண்ட் கோகனட் மில்க்ல ஒரு பின்ன கொள்ளடா பண்ணிருக்கீங்க இல்ல, அதோட மில்லட் ஆட் பண்ணி. சோ அது வந்து அந்த மாதிரி பேலன்ஸ்டா இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே மேம். ஏன்னா வெள்ளைச்சோளம் ஒரு சில மில்லட் வந்து இதுக்கு சூட் ஆகும், எஸ்பெஷலி வெள்ளைச்சோளம் சூட் ஆகும். எல்லா மில்லட்டும் சூட் ஆகும் சொல்ல முடியாது. ஓகே, டேஸ்ட் சாமை சூட் ஆகும். ஓகே, பொதுவா வந்து சாமையை வந்து வறுத்துட்டு நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து இதோட பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா மில்லட்டுமே இப்ப கம்பு கேழ்வரகு எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. ஒரு சில இது மட்டும் வந்து நல்லா சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த கலரும் வேற பார்க்கணும் இல்லைங்களா, இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌனா ஒரு கஷாயம் மாதிரி வந்துடும், யாருக்குமே பிடிக்காது அந்த மாதிரி இருந்தா. ஸோ அதாவது காம்பினேஷனுங்கிறது ஒரு ஆர்ட். நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுல வந்து இன்னும் மற்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியது, பாக்குறப்ப நல்லா இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா யாருமே குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இதுல வேற ஏதாவது யாராவது குடிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஜூஸ் குடிக்கவே குடிக்காதீங்க. அது எந்த மாதிரி ஜூஸா இருந்தாலும் என்னோட சஜஷன் அதுதான். டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஜூஸ் குடிச்சா சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இல்ல. கிரீன் ஜூஸ் குடிக்கலாம், அதாவது பிட்டர் கார்ட் ஜூஸ், அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி ஃபைபரை ரிமூவ் பண்ணி ஒரு எந்த ஃப்ரூட் ஆட் பண்ணி குடிச்சாலும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஜூஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. அடுத்த வாரம் பார்க்கலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையல் அறை டிப்ஸ். பொதுவாக பிரண்டை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது, நார் சத்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிரண்டையை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. எதனாலன்னா இதை நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம கையை யூஸ் பண்ணுறப்ப வந்து நமைச்சல் எடுத்துக்கும் கையில். அந்த நமைச்சலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து புளி கரைசல் வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற வச்சு கரைச்ச தண்ணியை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்படி புளி கரைசல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி பிரண்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த கார்னரில் தான் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு நமைச்சலை ஏற்படுத்தும். இப்போ இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணு கிட்ட இப்படி உடைச்சிங்கனாக்கா கொஞ்சம் நார் இப்படி வந்துடும். ஓகேங்களா? இப்போ மீதி இருக்கிற நாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு வந்து இந்த நுனியில் இப்படி கத்தியால் எடுத்துகிட்டு இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நார் வந்துடும். அதுக்கு பிறகு இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து நம்ம எடுக்கணும். இதே மாதிரி இந்த பக்கம் 4 எடுத்துருங்க. எடுத்த பிறகு இப்போ நம்ம வந்து இதை மறுபடியும் உடைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நார் வரும். அப்படியே எடுத்துடலாம் நாரை. பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா நார் வந்து இப்படியே நம்ம கையில் எடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து நம்ம தோல் எடுக்கிறோம்னாக்க இந்த கத்தியால் எப்படி மெல்லிசா இப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கையில் புளி கரைசல் பூசிட்டு இந்த மாதிரி பிரண்டையை வந்து கட் பண்ணோன்னாக்க நம்மளுக்கு வந்து கையில் நமைச்சல் எடுக்காதுங்க. அதே நேரம் நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்போவுமே புளி இதை பிரண்டை யூஸ் பண்ணிட்டு எந்த ரெசிபி பண்ணாலும் நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நமைச்சல் இருக்காது. நம்மளுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ண கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து உடம்புக்கு நான் சொல்லிட்டு நிறைய குவான்டிட்டி போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாதுங்க. எந்த அளவு நம்ம தொகையலுக்கு வேணும், எந்த அளவுக்கு பொடிக்கு வேணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் போதுமானது. இந்த அளவுக்கு பிரண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொகையல் பண்ணிங்கனாக்க கிட்டத்தட்ட வந்து 5லேருந்து 6 நபர் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு பிரண்டை யூஸ் பண்ணால் போதுமானது. இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி வந்து முதல் செக்மெண்ட்டில் நான் செஞ்ச வேப்பம்பூ வெந்தய மிளகு பச்சடி. இதில் வந்து நான் 2 விதமான பொடி யூஸ் பண்ணேன். அது என்னென்ன பொடி அப்படின்னு சொல்கிறேன். 2 விதமான பொடி யூஸ் பண்ணேன். அது என்னென்ன பொடி அப்படிங்கிறது நீங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது. அந்த வாட்ஸ்அப் நம்பரை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பதிலை இந்த ஃபோனுக்கு நீங்கள் அனுப்பணும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.